நாயன்மார்களில் ஒருவரான களர்சிங்க நாயனார் சிவபக்தியில் எவ்வளவு உறுதியானவர் தெரியுமா? ஒருமுறை மன்னர் களசிங்கர் தனது பட்டத்தரசியுடன் திருவாரூர் தியாகராஜ கோவிலுக்குள் சென்றார். மண்டபத்தில் சிவபெருமானுக்கு சாற்றுவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு மலர் கீழே விழுந்தது. அதன் அழகால் கவரப்பட்ட அரசி தெரியாமல் அதை எடுத்து முகர்ந்து பார்த்தார். அங்கிருந்த சிறுத்துணை நாயனார் இதை பார்த்து ஆத்திரமடைந்து ஒரு கத்தியால் அரசியின் மூக்கை அறுக்கிறார். செய்தி கேட்டு ஓடி வந்த மன்னர் களசிங்கர் தன் மனைவிக்கு நேர்ந்த நிலையை பார்த்து சிறுத்துணை நாயனார் மீது கோபப்படவில்லை. மாறாக மலரை எடுத்தது மூக்கு என்றால் அதை தரையில் இருந்து முதலில் எடுத்தது அரசியின் கைகள் தானே, ஆதலால் கைகளுக்கே தண்டனை வழங்க வேண்டும் என கூறி மன்னன் தனது மனைவியின் கையை துண்டித்தார். இவரது அசாத்தியமான சிவபக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அனைவருக்கும் காட்சி தந்து களசிங்க நாயனாருக்கு முக்தி அளித்தார்.